கவலைகளுடைய ஒட்டுமொத்த முற்றுப்புள்ளி தௌபா என்பது. பிரச்சனைகளுக்கு தீர்வாக அஸ்தக்ஃபிருல்லாஹ்வை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வாக லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீனை தேர்ந்தெடுக்க வேண்டும். கவலைகளுக்கு தீர்வாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி அவன் செய்தானே ஆனால் நிச்சயமான ஒரு பெரும் கவலையும் பெரும் கஷ்டமும் அவனை தழுவாமலேயே வந்த வழி தெரியாமல் வந்த சுவடு தெரியாமல் திரும்பிவிடும். சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக அருட்பெரும் ஜோதி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மன அழுத்தம், கவலைகள், கஷ்டங்கள் ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் இதெல்லாம் கவலைகளா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் மலை போன்ற பாரத்தையும் கூட மக்கள் சாதாரணமாக சுமந்து சென்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 7-8 குழந்தைகள் இருந்தன. அந்த 7-8 குழந்தைகளையும் சுகமான சுமைகளாக அவர்கள் சுமந்து காலத்தை ஓட்டினார்கள். கஷ்டங்கள் பெரிதாக தெரியவில்லை. பெரும் ஆடம்பர வாழ்க்கையும் கிடையாது, பொருளாதாரமும் பெரிதாக கிடையாது. இருக்கின்றதை வைத்து போதுமாக்கி கொண்டு குடிக்கின்ற பானம் கூழாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான குடித்தனம் நடத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் வசித்தனர், வாழ்ந்தனர். ஆனால் வசதி வாய்ப்புகள் உச்சத்தை தொட்டுவிட்டது என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் எங்கேயாவது இன்பம் தென்பட்டு விடாதா, அமைதி கிடைக்காதா, ஏதாவது ஒரு வகையிலே நாம் எல்லாம் ஒரு மாத காலம் நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல மாட்டோமா என்ற ஏக்கங்கள் பல மக்களின் முன்னிலையில் பெரும் சவாலாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் மீது தாயன்பு மிக்கவன். பெருமானார் அவர்களுடைய வார்த்தைக்கொப்ப 70 தாயின் அன்பை காட்டிலும் உங்கள் ரப்பு உங்கள் மீது வைத்த அன்பு அலாதியானது, பிரம்மாண்டமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கொப்ப ரப்புல் ஆலமீன் இந்த மூமினின் மீது வைத்த அந்த அன்பின் காரணமாகத்தான் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ரெட்டிப்பாக அந்த கஷ்டத்திற்கு பிரதி உபகாரமாக இன்பத்தை பன்மடங்காக்கி 2ஆக கொடுக்கிறார். கஷ்டம் ஒரு வகையில் வந்தது என்று சொன்னால் இன்பமும் ஆனந்தமும் 2 வகையில் வருகிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் என்ற வார்த்தையின் மூலமாக மெய்ப்படுத்தினார். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை கேட்பார்கள். மரியாதை நிமித்தமாக சஹாபாக்கள் பதில் கூற மாட்டார்கள். அல்லாஹ்வும் ரசூலுமே அறிந்தவர்கள் என நிறைய விளக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக பதில் லேசுமாசாக தெரிந்தாலும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் போது அல்லாஹு அலமு, அல்லாஹு வ ரசூலுஹு அலமு, அல்லாஹ்வும் அவன் ரசூலுமே அறிந்தவர்கள் என்ற வார்த்தையோடு கண்ணியப்படுத்திக் கொள்வார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலமு அஃதலுல் இபாதா, இபாதத்திலேயே ரொம்ப சிறந்தது எதுப்பான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் அப்படியே மௌனமாக இருந்தனர். திரும்பவும் கேட்டாங்க, அஃதலுல் இபாதா, அஃதலுல் இபாதா எது, இபாதத்திலேயே ரொம்ப சிறந்தது எது என்று உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சஹாபாக்கள் உடனே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் அவன் ரசூலும் தான் மிக தெரிந்தவர்கள், ஆகவே தாங்களே சொல்லுங்கள் என்று சொல்லும் போது வஅலமு அஃதலுல் இபாதத்தி, இபாதத்திலேயே ஆகப்பெரியது என்ன தெரியுமா, இன்திலாருல் ஃபர்ஜ மின் ரப்பிர் ரஹீம், ரஹ்மானான ரஹீமான அந்த கருணையாளனிடம் இருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை, அவன் தரக்கூடிய அருளை எதிர்பார்ப்பது இபாதத்திலே சிறந்தது என்று சொன்னார்கள். அதாவது கவலையும் கஷ்டமும் தொடர்ந்து ஒருவனை வாட்டும் போது, பிரச்சனைகளும் நாலாத்திக்கிலும் வரக்கூடிய சூழ்நிலை நெருக்கடியும் அவனை தாக்கும் போது, என் ரப்பு எப்படியாவது அவன் புறத்திலிருந்து எனக்கு சந்தோஷத்தை தர மாட்டானா என்று எதிர்பார்ப்பது இபாதத்திலேயே மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள். நோன்பை சொல்லவில்லை, தொழுகையை சொல்லவில்லை, திக்ரை சொல்லவில்லை, ஃபிக்ரை சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா, இன்திலார், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற துஆ, என் துஆ கண்டிப்பாக ஒரு நாள் கபூல் ஆகும் அப்படின்னு ஒருத்தன் ஆசை வச்சாலே போதும், அதுதான் இபாதத்திலேயே மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கவலைகளும் கஷ்டங்களும் மேலோங்கும் போது
ஒரு மூமின் நிச்சயமாக இது என்னை விட்டு அகலும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ் வைத்தாலே பாதி கவலைகள் துண்டை காண தொடச்ச இதை காணோன்னு சொல்லி அவரை விட்டு ஓடக்கூடிய ஒரு அதிசயத்தை அவனால் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு அது இல்லை சகோதரர்களே. எடுத்த எடுப்பிலேயே விரக்தி, எடுத்த எடுப்பிலேயே கதவை மூடிடுறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, அவ்வளவுதான், எத்தனையோ தடவை கேட்டேன், எங்க தந்தா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறது. அதாவது இவனை மாதிரியே அல்லாஹ்வை நினைக்கிறது. இவன் எப்படி ஒரு மட்டத்துக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறானோ அதே ஒரு கேட்டகரிய அல்லாஹ்வுக்கு கொடுத்துறது. சகோதரர்களே, இதெல்லாம் எங்க செய்யவா போறான், இதெல்லாம் எங்க தரவா போறான்? டெய்லி 100 ரூபாய் சம்பாதிக்கிறவன் மெட்ராஸ்ல எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு கேட்கிறான். கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் ஒரு மாசம் கேட்டான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான், நானே 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நானாவது சொந்த வீடு வாங்குறதாவது அப்படின்னு சொல்லி இவன் எப்படியோ அதே போல அல்லாஹ் மாத்திடுவான். கேட்க மாட்டான். அடுத்து ஒரு மாசம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அல்லாவும் நம்மள மாதிரி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான்டா, அந்த சொந்த வீடு கனவையே மண்ணலி போட்டு புதைச்சிடுவான். ஆனா அவனுக்கு தெரியாது, ரப்பு அவன் வாழ்க்கையிலோ அல்லது அவன் பிள்ளைகள் வாழ்க்கையிலோ இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு மாபெரும் மாளிகையை அவனுக்கு தருவான் என்று அவனுக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்பவும் பின்தங்கிய நிலையில இருந்த மக்கள் தான் இன்னைக்கு சாட்சாத் பெரிய அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பெரிய பெரிய பில்லினியர்களா பாத்தீங்கன்னா படிக்காதவனா தான் இருப்பாங்க. ரோட்டோரங்கள்ல சாதாரணமான கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்களா தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை பார்க்கிறாங்கன்னு சொன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மக்கள் விரக்தியோ அல்லது துன்பம் உச்சத்தை அடைந்து விட்டது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவர்கள் தனக்குத்தானே ஒரு மட்டப்படுத்தியதோ கிடையாது. அவங்களுடைய ஆசை கொப்ப ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை உயர்த்தி விடுகிறான். இதுல இந்து முஸ்லிம் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. அவருடைய எண்ணம், அவருடைய முயற்சி, அவருடைய உழைப்பு, அவருடைய பரந்த மனப்பாங்கு, இதற்கு தக்கவாறு ரப்பல் ஆலமீன் அவனுக்கு அள்ளி தந்து விடுகிறார். அதனால முதல்ல கவலைகள் நீங்கிறதுக்கு முதல்ல ஒரு மூமின் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது தன்னம்பிக்கை. சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது உள்ள இறை நம்பிக்கை ரெண்டும் வேண்டும். தன்னம்பிக்கையும் வேண்டும், அதோடு கூடி இறை நம்பிக்கை வேண்டும். என் ரப்பு நிச்சயம் தருவான் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு ஒரு மூமினுடைய உள்ளத்தில் பிறந்து விட்டது என்று சொன்னால் அவன் எழுதி வைத்துக் கொள்ளட்டும், நிச்சயமாக அவனுடைய துஆ கபூலா, அவருடைய கவலைகள் முற்று பெறும். அதான் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்திலாருல் ஃபரஜ் மின் ரப்பிர் ரஹீம், கருணையாளரான அவன் ரப்பிடம் இருந்து எப்படியாவது சந்தோஷம் வரும் என்று எதிர்பார்ப்பது இபாதத்திலேயே சிறந்தது என்று சொன்னார்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பாவங்களை விட்டொழிக்கிறது. கவலை நீங்கணும் ஒரு பக்கம் பாவம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா கவலை நீங்க ஒரு பக்கம் பாவம். நான் சொல்வேன், கவலைகளின் தாய் பாவங்கள் தெரியுமா உங்களுக்கு? சில நேரத்தில் கவலைகளின் தாயாக பாவம் உருவாயிடும். சில பேருக்கு மட்டும்தான் சோதனைக்கும் அவனுடைய அந்த ஒரு மனோதிடத்தை ஈமானை அதிகப்படுத்துறதுக்காக அல்லாஹ் தஆலா கவலைகளை தர்றது. ஒரு சில பேருக்கு அவன் செய்த பாவங்களின் காரணமாக தருவது. அதனால என்ன பண்ணணும், அது எந்த பக்கமா வந்திருக்குதோ நமக்கு தெரியாது, அது எந்த ரூபத்துல நமக்கு வந்திருக்குதோ தெரியாது. முதல் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுஹிபன ஸய்யாத், அத்தௌபத்து இதுஹிபன ஸய்யாத், தினசரி இஸ்திக்ஃபார், அல்ஹம்துலில்லாஹ். எதை மறக்கிறானோ மறக்கலையோ இஸ்திக்ஃபார் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டே இருக்கும். அந்த உள்ளம் அல்லாஹ்வை அஞ்சும் காலமெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் பிரச்சனைகள் அவன் பக்கம் வருவதற்கு அஞ்சும். சகோதரர்களே, எப்போது தக்வாவை கலட்டி உள்ளத்திலிருந்து தூக்கி எறிந்தானோ அவன் நினைத்துக் கொள்ளட்டும், பிரச்சனைகள் நாலாத்திக்கிலும் அவன் இதயத்தில் குடிபுக போகிறது. தக்வா என்பது மெயின், அவன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த அஸ்திவாரம், இன்பத்தின் மிகச்சிறந்த மூலதனம், கவலைகளுடைய ஒட்டுமொத்த முற்றுப்புள்ளி தௌபா என்பது. பிரச்சனைகளுக்கு தீர்வாக அஸ்தக்ஃபிருல்லாஹ்வை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வாக லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீனை தேர்ந்தெடுக்க வேண்டும். கவலைகளுக்கு தீர்வாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி அவன் செய்தானே ஆனால் நிச்சயமான ஒரு பெரும் கவலையும் பெரும் கஷ்டமும் அவனை தழுவாமலேயே வந்த வழி தெரியாமல், வந்த சுவடு தெரியாமல் திரும்பி விடும். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ஈமான்தாரி தெரியுமா? அவர் தக்வாவை முழுமையாக பெற்றதன் காரணமாகத்தான் அவரை கண்டு படைப்புக்கள் அஞ்சின. வெறுமன்ன ஆட்கள் மட்டும், மனிதர்கள் மட்டும் அஞ்சல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து மத்தவங்க மட்டும் அஞ்சல, மனிதர்கள் மட்டும் அஞ்சல, இயற்கை அஞ்சியது அவர்களை பார்த்து.
பூமி அஞ்சியது. ஒரு தடவை நிலநடுக்கம் ஏற்படுகிறது. ஃபுல்லா அரபு நாடு புழுக்க அங்க 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 அங்கன்னு பூமி நடுக்கம். உமர் ரலியல்லாஹு ஒண்ணுமே செய்யல. வாளை எடுத்தாங்க. வாளை எடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், ஆட்டத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பூமியில ஒரே போடு போட்டாங்க. வால் குத்தி அப்படி நின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு அவருடைய இரையச்சத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் பரிசு. ஒரு இரையச்ச பண்பாளனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி, அவனுக்கு அந்த பூமியை கட்டுப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்ன அந்த வார்த்தையில் பூமி அப்படியே அமிழ்ந்து விட்டது சகோதரர்களே, அமைதியாகி விட்டது சகோதரர்களே. அடுத்து எங்கேயும் ஜில்சால் இல்லை. மக்களை பரவலாக கேட்கிறார்கள், எங்கேயாவது இல்லை, எங்கே அங்கே நின்று விட்டது, இங்கே நின்று விட்டது, எங்கேயும் இல்லை என்று நாடு முழுக்க பரவலாக செய்தி வந்த பிறகு அந்த வாளை எடுத்தார்கள் சகோதரர்களே. அதுங்காட்டியும் அந்த பூமியில் குத்தி நிற்க வைக்கப்பட்ட வாள் அப்படி நின்று கொண்டே இருந்தது. காற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலப்படுத்தினான், அவர்களுக்கு வசப்படுத்தினான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு தடவை புகாரியில வருகிறது, குத்துபா மிம்பர் பிடியில ஏறி பயான் மாற்றி கொண்டிருக்கிறாங்க. பயானாற்றி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா, சாரியா ரலியல்லாஹு அவர்களை, சாரியாவை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஈராக்ல நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்திற்கு படை தளபதியாக அனுப்பியிருக்கிறாங்க. சாரியா ரலியல்லாஹு அவர்களை அந்த சஹாபியினுடைய தலைமையில ஒரு டீம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, யுத்தத்திற்காக போயிருக்கிறது, ஈராக்குக்கு போயிருக்கிறது. பயங்கர யுத்தம் நடக்கிறது, பயங்கர யுத்தம் நடக்கிறது. முஸ்லிம்கள் தோல்வியை அடையக்கூடிய ஒரு தருவாய் அப்படின்னு சொல்லி வருகிறது. குத்துபா மிம்பர் படியில குத்துபா ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய செய்தனா உமர் ரலியல்லாஹு திடீரென குத்துபாவின் இடையில மௌனமாகிவிட்டு, யா சாரியா அல் ஜபல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யா சாரியா அல் ஜபல், ஓ சாரியாவே, மலை இருக்கிறது, பக்கத்தில் மலை இருக்கிறது, அங்கே செல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. சாரியா ஈராக்கில் இருக்கிறார், அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உமரின் வார்த்தைகளை அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காற்றின் மூலமாக கொண்டு சென்று அதிசயத்தக்க வரலாறாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா சாரியா அல் ஜபல், சாரியாவே, பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் சென்று தஞ்சமடையுங்கள், எதிரிகளால் உங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பொருள் படக்கூடிய அந்த ஒரு வாசகத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த தக்வாவின் பரக்கத்தாக சொன்னார்கள் சகோதரர்களே. இறையச்சத்தை மறந்தோம். கண்ட 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 எல்லா விஷயங்களுக்கும் பயப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நாயை கண்டால் பயம், பேயை கண்டால் பயம், காற்றை கண்டால் பயம், இருட்டை கண்டால் பயம், மனிதனை கண்டால் பயம், வித்தியாசமான தோற்றத்தை கண்டால் பயம், நின்றால் பயம், உட்கார்ந்தால் பயம். ஏன்? இவன் பயப்படக்கூடியவனை பயப்படவில்லை. அதனால் உலகத்தினுடைய அத்தனையும் வைத்து அல்லாஹ் தஆலா அவனை பயமுறுத்துகிறார். அல்லாஹ் பாதுகாப்பானார். இரையச்சம் யாருடைய உள்ளத்திலிருந்து எடுபட்டதோ பிரச்சனைகளை கண்டு அவனை மறுகக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறார். சாதா சீதாவான பிரச்சனைகளுக்கும் கூட மூளையில் முடங்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஏற்படுத்தி விடுகிறார். அவனை கோழையாக்குகிறார், அவனை வெக்ஸடைய செய்கிறார். அதனால் இரையச்சத்தை வாழ்க்கையின் ஒரு பெரும் மூலதனமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆடைகளை பூணும் போது நாம் முதலில் லிபாசு தக்வாவை பூண வேண்டும் சகோதரர்களே. சொல், செயல், நடை, உடை, பாவனை அனைத்திலும் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். அந்த உண்மைத்தன்மையை கலட்டும் போது நாலாத்திக்கிலும் பிரச்சனைகளை கொண்டு அவனை அல்லாஹ் பயமுறுத்துகிறார். அல்லாஹ் அந்த பெரும் ஆபத்தில் இருந்து பாதுகாப்பானாக. தினசரி அவன் வாழ்க்கையிலே தௌபா என்பதை மிக மூலதனமாக, மிக முக்கியமானதாக ஒன்றாக நினைத்துக் கொண்டு இஸ்திக்ஃபாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் எத்தனை தடவை கேட்டிருப்போம். சொன்னார்கள் பெருமானார், தினசரி நான் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அது பாவம் நடக்குதோ நடக்கலையோ, நான் எனக்கு செஞ்சிருக்கிறேன் செய்யல அப்படின்றதெல்லாம் இல்ல. தினசரி படுக்கைக்கு முன்பு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹி என்ற அந்த தௌபாவின் பதத்தை ஒருத்தன் படுக்கையில் இருந்து கொண்டு சொல்லி முடித்து தூங்க வேண்டும். அப்படி தூங்கிட்டான்னு சொன்னா அன்னைக்குள்ள அந்த பிரச்சனை அன்னைக்குள்ள அந்த பாவத்தினுடைய கணக்குகள் எல்லாம் அல்லாஹ்வினால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சொன்னார்கள் அல்லவா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், ஒருவர் பாவம் செய்யும் போது தாயில்லம் கொண்ட அந்த ரப்புல் ஆலமீன் எழுத முற்படுகின்ற அந்த மலக்குகளை தடுத்து நிறுத்துகிறார். நில் நில். ஏன் நிற்க வேண்டும்? அவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான், அவன் அநீதம் செய்து கொண்டிருக்கிறான். ஏன் நிற்க வேண்டும்? நில். ஏன் நிற்க வேண்டும்? நில். அவன் இஸ்திக்ஃபார் செய்வான். கொஞ்சம் தாமதப்படு, நீ எழுதாத, தாமதப்படு.
அவர் எழுத முற்பட்டவர் எழுதாமல் அப்படின்னு இருக்கிறார். பாவம் செய்த அந்த மோமின் நினைத்து பார்க்கிறான், எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் வ அத்தூபு இலைஹ். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லி முடித்த உடனே அந்த பேனாவை இந்த நீதிபதி ஜட்ஜுகள் சில நேரத்துல பண்ணுவாங்க பாருங்க, அவனுக்கு தூக்கு தண்டனை, அவனுக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த பேனாவை உடைச்சிடுவான். பாத்திருக்கீங்களா? நீதிபதி என்ன செய்வாரு, அந்த பேனாவை அப்படி எழுதிட்டு இருந்தவர் அவருக்கு ஆயுள் தண்டனை, இவருக்கு தூக்கு தண்டனை, ஒரு வாழ்க்கையை முடிக்கிறாராம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேனாவை என்ன செய்வாரு, தூக்கி போட மாட்டார். அந்த காலத்துல பேனாவை அப்படி உடைக்கிற அந்த ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பேனாவை தேவையே இல்லை, தர்த்தினியை முடிச்ச பேனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு ஐதீகம். அதாவது தூக்கு தண்டனை ஒருவனுடைய வாழ்க்கையை முடித்த இந்த பேனா இனிமே நமக்கு தேவையில்லை என்ற மாதிரி அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்காக என்ன செய்வாருண்டா, அந்த காலத்துல நீதிபதிகள் அந்த தீய தீர்ப்பை எழுதிய பிறகு அப்படியே பேனாவை அப்படி மடக்கி உடைச்சிருவாங்க. அந்த மாதிரி சகோதரர்களே, பாவம் செய்ய துணிந்த பாவம் செய்யக்கூடியவனுக்கு பாவத்தை எழுதி எப்படியாவது அவனை நரகத்தியில் தள்ளிவிடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த மலக்கின் அந்த எண்ணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறார், நிறுத்தி விடுகிறார். அவனை இஸ்திக்பார் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடு. நீ என்ன அதுக்குள்ள எழுதுற, நெல்லு. அவன் இஸ்திக்பார் செய்வதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் இஸ்திக்பார் செய்தால் பாவமே செய்யாதவனை போல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. சொன்னார்கள் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல் லஸிமல் இஸ்திக்பார, இஸ்திக்பாரை எவன் ஒருவன் பற்றி பிடித்துக் கொண்டான். லஸிமன் சொன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னு சொல்றேனே, படகுல போய்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், டக்குன்னு கீழே விழுந்துட்டோம், தண்ணிக்குள்ள விழுந்துட்டா அளவாயிரம் மூழ்கி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். அந்த படகுல இருந்து ஒருத்தர் கயிறை போட்டு வா மேல ஏறு, எப்படியாவது உன்னை காப்பாத்திடுறேன் ஏறு அப்படி சொல்லிட்டு கயிறை போடுற. அதை பற்றி பிடிக்கிறான் பாருங்க, அந்த பற்றி பிடிக்கிறதுக்கு தான் அரபில லஸிமன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில எதை பற்றி பிடிக்கணுமா, லஸிமல் இஸ்திக்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال النبي صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا. எவன் ஒருவன் இஸ்திக்பாரை பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி பிடித்துக் கொண்டானோ, ஒவ்வொரு சிக்கல்களில் இருந்தும் வெளிவரக்கூடிய, ஒவ்வொரு சிக்கல்களில் இருந்தும் வெளியாகக்கூடிய வழியை அல்லாஹ் ஆக்குகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னார்கள், அமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு கவலைகளில் இருந்தும் அப்படியே சந்தோஷத்தின் பக்கம் மாறுகின்ற வழியையும் அல்லாஹு தஆலா இஸ்திக்பார் செய்பவனுக்கு தருகிறான் என்று சொன்னார்கள். மொத்தத்தில் கைகளில் அனைத்து வழிகளும் இருக்கின்றன. அந்த வழிகள் எங்கே என்று நாம் தான் புத்தி பேதலித்தவர்களைப் போல தேடிக்கொண்டிருக்கிறோம். அமைதிக்கான அற்புதமான வாசல் நம் முன்னாடி திறந்தே இருக்கிறது. ஆனாலும் வாசல் திறந்து முன்னால் இருக்கும் போது வேறு எங்காவது திறந்திருக்காதா என்று குருட்டுத்தனமாக தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். மொத்தத்தில் உலகத்தின் வாழ்க்கையின் பிரச்சனைகள், கவலைகள் தீர வாழ்க்கையில் நாம் பற்றி பிடிக்க வேண்டிய 2 ஆயுதங்கள், இறையச்சம், அதற்கு பிறகு இறையச்சத்தில் வெளிப்படக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹா இல்லா அன்த, இப்படி அல்லாஹ்வினால் காட்டப்படக்கூடிய பாவ மன்னிப்பின் வஸிஃபாக்கள், பாவ மன்னிப்பின் இஸ்திக்பார்கள், பாவ மன்னிப்பின் அற்புதமான வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் தராதரத்தையே மாற்றிவிடக்கூடிய வல்லமை படைத்தவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நமக்கும் மரணம் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்திக்பார் என்ற தௌபா என்ற அற்புதமான 2 வழிகளை தோள் மீது தாங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எல்லா நேரமும் எல்லா காலமும் அந்த இறைவனை மறக்காமல், பிரச்சனைகள் நம்மை வந்து அணுவதற்கு முன்னாகவே அல்லாஹ்வே இந்த பிரச்சனைகளை என் வீட்டு வாசலுக்கிட்டே நீ கொண்டு வந்து விடாதே, என் முன்னாடி கொண்டு வந்து விடாதே என்று அற்புதமான துஆக்களின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையை அடித்து விரட்டக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.